ஓம் சாந்தி. நாம் கர்மயோகியாகவும் ஆக வேண்டும், கர்மாத்தீத் நிலையையும் அடைய வேண்டும். கர்மாத்தீத் நிலையை எப்படி அடைவது? அதற்காக ஒரு தவறான காரியம் கூட நாம் செய்திருக்கக்கூடாது. அந்த அளவு யோகா சக்திசாலியாக இருக்க வேண்டும். யாருக்கு இப்போது எந்த தேகதாரி மீதாவது பற்று வைப்பதற்கான பழைய பழக்கம் இருக்கின்றதோ, அவர்களால் மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அந்த தேகதாரியை மறக்க முடியாது. மிகவும் சூக்ஷ்மமான விஷயமாகும். தன்னைத்தானே தெரிந்து கொள்ளுங்கள், மேலும் பாருங்கள். ஓம் சாந்தி.